இப்ப சொல்லுவாங்களா, பீகார்ல நடந்த வாக்குப்பதிவுல எந்த கள்ள ஓட்டும் இல்ல, எந்த முறைகேடும் இல்லன்னு தைரியமா சொல்ல முடியுமா? பீகாருடைய வாக்காளர் பட்டியல் என்பது இனிமேல் தூய்மையானது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா கிடையாது. நம்மளே பார்க்கிறோம். ஒரே அட்ரஸ்ல ஆயிரக்கணக்கான ஓட்டுகள். அப்புறம் பெயர் போலியா இருக்கிறது. ஒரே பூத்ல பல பேர் வாக்களிக்கிறது. பூத் கேப்சர் பண்றது. எல்லா விதமான முறைகேடுகளும் இப்போ நடக்க தான் செய்யுது. இது இல்லாம கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க டோட்டல் ஓட்டுன்னு அனவுன்ஸ் பண்ணதும், எண்ணுனதுக்கும் இடையில கூட வித்தியாசம் இருக்கு. ம். இப்பவும். அப்ப இவ்வளவு ஓட்டு பதிவாச்சுன்னு ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு, அத விட கூடுதலா எண்ணுதுன்னா, இப்ப தேர்தல் ஆணையத்த நம்ம இப்ப மட்டும் எப்படி நம்புறது? பதிவான ஓட்ட விட எப்படி அதிகமா எண்ணுவீங்க? அப்ப அது யாரோட ஓட்டு? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இன்னொன்னு, இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்ட முறை மாறிடுச்சா? நம்ம விமர்சிச்சோம். ஆனா அதுக்குன்னு மோடியும், ஒரு கேபினெட் அமைச்சரும் சேர்ந்தா இவங்கள நியமிச்சிட முடியுங்கிறது மாறிடுச்சா? கிடையாது தானே! அப்புறம் எஸ்ஐஆர் முறைகேடுகள் பலத சொன்னோம். வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் பலத சொன்னோம். இதே மாதிரி முறைகேடுகள் பல மாநிலங்கள் நடந்திருக்கிறத எக்ஸ்போஸ் பண்ணோம். அதெல்லாம் உண்ம. தேர்தல் ஆணையம் அதையெல்லாம் சரி பண்ணிருச்சா? அதெல்லாம் ஏத்துக்குச்சா? அந்த குற்றச்சாட்டுகள் மேல இப்போதைக்கு விசாரணையாவது ஏவப்பட்டிருக்கா? அல்லது விசாரணை நடக்கிற கர்நாடகாவுல தேர்தல் ஆணையம் ஒத்துழைச்சிருச்சா? வாக்காளர் அனுமதி இல்லாமயே வாக்காளர் பேர நீக்குறத கர்நாடகாவுல தடுத்துட்டாங்களா? இல்ல தானே! சோ இதெல்லாம் இருந்துகிட்டே ஒரு ஒரு நீங்க உங்களோட ஓட்டப்பந்தயத்துல உங்களோட போட்டியாளர் 10 அடி முன்னால ஓடத் தொடங்குறாரு. நீங்க சொல்றீங்க இது தப்புன்னு. அப்படின்னா நீ வெளியில போன்னு சொன்னா நம்ம ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கவே முடியாது. சோ கலந்துக்கிறோம். ஆனா அட் த சேம் டைம் அவர் 10 அடி முன்னால தான் ஓடத் தொடங்குனாருங்கிறது ஃபேக்ட். இந்த ஃபேக்ட்ட மக்கள்ட்ட சொல்லி தான் ஆகணும். இல்லன்னா வெற்றியாளர் எழுதுறது தான் வரலாறுன்னு மாறி போயிடும். அப்ப அடுத்து நடக்கக்கூடிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள்லயும் இந்த நிலைமை தான்.